திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. பொள்ளாச்சி ரோடு ரவுண்டானாவில் தொடங்கி கடைவீதி 5 முக்கு வழியாக அமராவதி ஆற்றை அடைந்தது. ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட 17 சிலைகளும் தாராபுரம் அகஸ்தீஸ்வரர் கோவில் அருகே அமராவதி ஆற்றில் கரைக்கப்பட்டது. தாராபுரம் போலீஸ் துணை சூப்பிரண்டு சுரேஷ்குமார், இன்ஸ்பெக்டர் விஜய் சாரதி, சப் இன்ஸ்பெக்டர்கள் ஜெயக்குமார், முருகேஷ், சேகர் உட்பட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் பழைய நகராட்சி முன்பாக தமிழக வெற்றிக் கழக மாவட்ட தலைவர் யுவராஜ் மகேஷ் தலைமையில் சொர்க்கம் ரமேஷ் முன்னிலையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தேனியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்திய எழுச்சி முன்னணி சார்பில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டு சென்று அரண்மனை புதூர் முல்லை பெரியாற்றில் கரைக்கப்பட்டது. முன்னதாக இதனையொட்டி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஊர்வலத்துடன் நடந்து சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார். அப்போது அள்ளிநகரம் அருகே சென்ற விநாயகர் ஊர்வலத்தில் ஒரு வாகனத்தில் அளவுக்கு அதிகமான நபர்கள் ஏறி அமர்ந்திருந்ததால் அவர்களை கீழே இறங்க சொல்லி அவர்கள் கேட்காததால் தேனி டிஎஸ்பி பார்த்திபன் அவர்கள் மீது தடியடி நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் சிறுவர் உட்பட இளைஞர்களுக்கு காயம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணியினர் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூர் மற்றும் பல்வேறு பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுமார் 47 விநாயகர் சிலைகள் வாங்கல் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டது. இந்து மக்கள் கட்சி சார்பில் கரூர் 80 அடி சாலையில் இருந்து சுமார் 20 சிலைகளுக்கு மேல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வாங்கல் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டது. இதில் கரூர் மாவட்ட இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தையொட்டி ஏடிஎஸ்பி பிரபாகரன், டிஎஸ்பி செல்வராஜ், இன்ஸ்பெக்டர்கள் மணிவண்ணன், முத்துக்குமார், செந்தூர பாண்டியன், சுமதி ஆகியோர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கர்சன்வேலி பகுதியில் கடந்த 5ஆம் தேதி வனத்துறைக்கு சொந்தமான காப்பு காட்டில் சில மர்ம நபர்கள் புகுந்து கற்பூர மரங்களை வெட்டியதாகவும் மேலும் ஏர்கன் எனப்படும் துப்பாக்கியை எடுத்து சென்று வனப்பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவின்படி கோத்தகிரி வனச்சரகர் செல்வராஜ் தலைமையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி குற்ற செயலில் ஈடுபட்ட ஈலாடா பகுதியைச் சேர்ந்த சசிகுமார், நாகராஜ், கிருஷ்ணகுமார், பிரகாஷ்குமார், அருள் செல்வன் ஆகிய 5 பேரை கைது செய்து குன்னூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காமராஜர் சிலம்பாட்டம் மற்றும் யோகா கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் நடைபெற்ற அரங்கேற்ற திருவிழா களை கட்டியது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கமலாதேவி அரங்கேற்ற திருவிழா நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பத்ரகாளியம்மன் திருக்கோவில் முன்பு நடைபெற்ற இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் முட்டையின் மீது அமர்ந்து யோகாசனம் செய்தும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். கோவை பொள்ளாச்சி அடுத்த ஆச்சிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய அளவிலான டேக்வாண்டோ விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சியுடன் துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டியின் துவக்க விழா நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியேற்றி போட்டியை துவக்கி வைத்தார். இதில் 13 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வண்ணமயமான உடைகள் அணிந்து கலந்து கொண்டனர். நெல்லை மாநகர் பகுதியில் விநாயகர் சதுர்த்திக்காக வைக்கப்பட்ட 84 விநாயகர் சிலைகள் தாமிரபரணி நதிக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தையொட்டி நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் ரூபேஷ்குமார் மீனா தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார், அதிவிரைவு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.
நீலகிரி மாவட்டம் உதகையில் சிவசேனா மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 90 விநாயகர் சிலைகள் மேலதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக காமராஜர் அணைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கரைக்கப்பட்டது. விநாயகர் விசர்ஜன நிகழ்ச்சி ஊர்வலத்தை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை சார்பில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.